வேந்தரின் உச்சிவேளை பகல் செய்திகளுக்காக காவேரி ஜெகநாதன். மைதிலி. முதலில் தலைப்புச் செய்திகள். நேரடி அந்நிய முதலீட்டு கொள்கைகளை மேலும் தளர்த்த முடிவு, நிதி அமைச்சர் அருண்ஜேட்லி தகவல். தில்லியில் கேரள அரசு இல்லத்தில் அத்துமீறிய காவல்துறையினர், கேரள முதல்வர் உம்மன் சாண்டி கண்டனம். இலங்கை கடற்படையினர் தாக்குதல், 34 தமிழக மீனவர்களை சிறைப்பிடித்து சென்றனர். ஆபத்தான கழிவுகளை தமிழகத்திற்குள் அனுமதிக்க கூடாது, தமிழக அரசுக்கு டாக்டர் பாரிவேந்தர் வேண்டுகோள். நேரடி அந்நிய முதலீட்டிற்கான கொள்கைகளை மேலும் தளர்த்த மத்திய அரசு முடிவெடுத்துள்ளதாக மத்திய நிதித்துறை அமைச்சர் அருண்ஜேட்லி தெரிவித்துள்ளார். தில்லியில் நடைபெறும் இந்தியா ஆப்பிரிக்கா நாடுகளின் 3வது உச்சி மாநாட்டில் பேசிய அவர், மத்திய அரசின் நிதி பற்றாக்குறை கவலை அளிக்கும் வகையில் இல்லை என்று தெரிவித்தார். நிதி நிலையை தொடர்ந்து சீரான நிலையில் வைத்திருக்கும் நடவடிக்கைகளில் மத்திய அரசு ஈடுபட்டிருப்பதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார். நேரடி அந்நிய முதலீட்டு கொள்கைகளை மேலும் தளர்த்துவதற்கு மத்திய அரசு முடிவெடுத்துள்ளதாகவும் அப்போது ஜெட்லி தெரிவித்தார். ஆப்கானிஸ்தான் மற்றும் பாகிஸ்தானில் நிலநடுக்கத்தில் சிக்கி உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 300க்கும் மேல் அதிகரித்துள்ளது. ஆப்கானிஸ்தானின் ஹிந்துகுஷ் மலைப்பகுதியை மையமாக கொண்டு நேற்று பிற்பகல் ஏற்பட்ட நிலநடுக்கம் ரிக்டர் அளவில் 7.5 இருந்தது. நிலநடுக்கத்தின் போது ஆப்கான் தலைநகர் காபூல் உள்ளிட்ட நகரங்களில் வீடுகள் மற்றும் கட்டடங்கள் குலுங்கியதால் மக்கள் அச்சமடைந்து வீதிகளில் தஞ்சமடைந்தனர். நிலநடுக்கம் பாகிஸ்தானில் கடும் சேதத்தை ஏற்படுத்தியது. பாகிஸ்தானின் கைபர் பதுங்குவா மாகாணம் பெரும் பாதிப்பிற்கு உள்ளாகியிருக்கிறது. இந்த மாகாணத்தின் தலைநகர் பெஷாவர் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளது. நில அதிர்வு மற்றும் இதைத் தொடர்ந்த நிலச்சரிவுகளால் 200க்கும் மேற்பட்டோர் பலியாகினர். பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மின்சாரம் மற்றும் தகவல் தொடர்பு வசதிகள் துண்டிக்கப்பட்டதால் மீட்பு மற்றும் நிவாரண நடவடிக்கைகளை முழுமையாக செய்ய முடியாத நிலை ஏற்பட்டது. இந்த நிலநடுக்கத்தால் பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் நாடுகளில் பலியானோர் எண்ணிக்கை 260க்கும் மேல் அதிகரித்துள்ளது. நிலநடுக்கத்தால் ஆப்கானின் வடகிழக்கு பகுதிகள் பெரும் பாதிப்பிற்கு உள்ளாகின. தலுக்கன் பகுதியில் உள்ள பள்ளிகளில் இருந்து கூட்டமாக வெளியேறிய மாணவர்களிடையே நெரிசல் ஏற்பட்டதால் 12 மாணவிகள் பலியாகினர். இது தவிர ஆப்கானின் மற்ற பகுதிகளில் 100க்கும் மேற்பட்டோர் பலியாகினர். காயமடைந்தோர் பல்வேறு மருத்துவமனைகளில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். தில்லியில் உள்ள கேரள அரசு இல்லத்தில் மாட்டிறைச்சி இருப்பதாக கூறி அத்துமீறி சோதனை நடத்திய தில்லி காவல்துறையினருக்கு கேரள முதல்வர் உம்மன் சாண்டி கண்டனம் தெரிவித்துள்ளார். தில்லியில் உள்ள கேரள அரசு இல்லத்தில் மாட்டிறைச்சி சமைக்கப்படுவதாக தெரிவித்த இந்து சேனை கட்சியினர் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தனர். இதனையடுத்து அங்கு மாட்டிறைச்சி வைப்பதற்கும் சமைப்பதற்கும் தடை விதிப்பதாக கூறி இது பற்றிய சோதனை என்ற பெயரில் கேரள இல்லத்திற்குள் தில்லி காவல்துறையினர் நுழைந்தனர். தில்லி காவல்துறையினரின் இந்த அத்துமீறும் போக்கிற்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ள கேரள முதல்வர் உம்மன் சாண்டி இது பற்றி மத்திய அரசிடம் கோரிக்கை வைக்கப் போவதாகவும் தெரிவித்தார். தடை குறித்து கருத்து தெரிவித்துள்ள மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியின் பினராயி விஜயன், தில்லி காவல்துறையினர் தங்களது வீட்டின் சமையல் அறைகளுக்கு வந்து சோதனையிடக்கூட உத்தரவிடப்படும் என்று தெரிவித்துள்ளார். இதனிடையே இது பற்றி கருத்து தெரிவித்துள்ள காங்கிரஸ் கட்சியின் டோம் வெடகன், தில்லி காவல்துறையினரின் நடவடிக்கை கேரள மக்களை அவமதித்து விட்டதாக கூறியுள்ளார். Completely false. Beef was never served in Kerala. But this kind of using the Delhi police muscle power, the basic challenge is on the fundamental rights of this country. The constitution is being challenged. The Delhi police is saying that this is to avoid a Dadri-like incident. மோடி அரசின் செயல்பாடுகளை பார்த்து மக்கள் மன்மோகன் சிங் காலத்து மத்திய அரசை நினைத்து பார்க்க தொடங்கிவிட்டார்கள் என்று பாரதிய ஜனதா மூத்த தலைவர் அருண்ஷோரி கருத்து தெரிவித்துள்ளார். முன்னாள் பிரதமர் வாஜ்பாய் அரசில் அமைச்சராக பதவி வகித்தவரும் பாரதிய ஜனதா மூத்த தலைவருமான அருண்ஷோரி தில்லியில் நடைபெற்ற புத்தக வெளியீட்டு விழாவில் பங்கேற்றார். முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங்கும் பங்கேற்ற இந்த விழாவில் பேசிய அருண்ஷோரி, மோடி அரசில் காங்கிரசும் பசுவும் தான் கொள்கைகளாக உள்ளதாக தெரிவித்தார். மேலும் அரசுக்கு எதிராக பேச தொழிலதிபர்கள் பயன்படுத்துவதாகவும் தற்பொழுதைய பிரதமர் அலுவலகத்தை போல பலவீனமான அலுவலகத்தை எப்போதும் தான் பார்த்ததில்லை என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். பாரதிய ஜனதா மூத்த தலைவர் ஒருவர் அரசுக்கு எதிராக இவ்வாறு பேசியிருப்பது சர்ச்சையை எழுப்பியுள்ளது. அருண்ஷோரியின் பேச்சுக்கு காங்கிரஸ் வரவேற்பு தெரிவித்துள்ளது. In fact,
the anarchy which has been unleashed in this country in the past 17 months. This government has absolutely neither a policy nor a direction, and all that they seem to be interested in. ये सरकार कहा करती थी जैसे कि हम 100 दिन में काला धन वापस लाएंगे. Well, Mr. Shourie has made the most damning indictment of the current dispensation. பீகார் மக்கள் நிதிஷ்குமாரையும் லாலு பிரசாத் யாதவையும் ஏற்கனவே நிராகரித்து விட்டதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பீகார் சட்டப்பேரவைத் தேர்தலில் ஏற்கனவே 2 கட்ட வாக்குப்பதிவு நடைபெற்றுள்ள நிலையில் 3ஆம் கட்ட வாக்குப்பதிவு நாளை நடைபெறவுள்ளது. மேலும் 2 கட்ட வாக்குப்பதிவுகள் நடைபெறவுள்ள நிலையில் பீகாரில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் பேசிய பிரதமர் மோடி, தாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பீகார் வளம் பெற அனைத்து பணிகளையும் செய்வோம் என்று குறிப்பிட்டார். பிரச்சாரத்தில் பீகார் முதல்வர் நிதிஷ்குமாரையும் ராஷ்டிரிய ஜனதா தள தலைவர் லாலு பிரசாத் யாதவையும் கடுமையாக விமர்சித்த மோடி, மந்திரவாதிகளை நம்பும் அவர்களால் பீகாரில் சிறப்பான ஆட்சி தர முடியாது என்று தெரிவித்தார். பாகிஸ்தானுக்கு வழி தவறிச் சென்று 15 ஆண்டுகளுக்கு பின்னர் நேற்று இந்தியா திரும்பிய கீதாவை வரவேற்க இந்தூர் இல்லம் தயாராக இருப்பதாக அதன் நிர்வாகிகள் தெரிவித்துள்ளனர். இந்தியாவைச் சேர்ந்த வாய் பேசாத, காது கேளாத மாற்றுத்திறனாளி பெண்ணான கீதா கடந்த 15 ஆண்டுகளுக்கு முன்பு தவறுதலாக பாகிஸ்தான் சென்றுவிட்டார். அங்குள்ள எத்தி எனும் தன்னார்வ தொண்டு நிறுவனம் அவரை வளர்த்து வந்தது. சமீபத்தில் இது பற்றிய தகவல் தெரிந்தவுடன் வெளியுறவுத்துறை மேற்கொண்ட நடவடிக்கையால் நேற்று அவர் இந்தியா அழைத்து வரப்பட்டார். இதனிடையே கீதா தன் பெற்றோரை அடையாளம் காண்பதில் சிக்கல் ஏற்பட்டதால் மரபணு சோதனை மூலம் பெற்றோர் கண்டறியப்படும் வரை இந்தூர் சிறப்பு இல்லத்தில் தங்குவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. இதனையடுத்து கீதாவை வரவேற்க தாங்கள் தயாராக இருப்பதாக இந்தூர் இல்லம் தெரிவித்துள்ளது. இதனிடையே தில்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவாலை அவருடைய இல்லத்தில் கீதா இன்று சந்தித்தார். அப்போது சைகை மொழியின் மூலம் கெஜ்ரிவாலுடன் கீதா உரையாடினார். அரசு விளம்பரங்களை முறைப்படுத்த கோரி தாக்கல் செய்யப்பட்ட அனைத்து சீராய்வு மனுக்கள் மீதும் ஜனவரி 12ஆம் தேதி விசாரணை நடத்தப்படும் என உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மக்களின் வரி பணத்தில் வெளியிடப்படும் அரசு விளம்பரங்களில் அரசியல்வாதிகளின் படம் வெளியிடப்படுவதாகவும் அதற்கு தடை விதிக்க வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றத்தில் தன்னார்வ தொண்டு நிறுவனம் ஒன்று வழக்கு தொடுத்தது. இந்த வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் அரசு விளம்பரங்களில் குடியரசுத் தலைவர், பிரதமர், உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி படம் மட்டுமே இருக்க வேண்டும் என உத்தரவிட்டிருந்தது. இதற்கு தமிழகம் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்கள் எதிர்ப்பு தெரிவித்து உச்சநீதிமன்றத்தில் சீராய்வு மனு தாக்கல் செய்தது. இதனை விசாரணைக்கு ஏற்றுக்கொண்ட உச்சநீதிமன்றம் அனைத்து சீராய்வு மனுக்கள் மீதும் ஜனவரி 12ஆம் தேதி விசாரணை நடத்தப்படும் என தெரிவித்துள்ளது. காஷ்மீரில் பிரிவினைவாத தலைவர் சையத் கிலானி அழைப்பின் பேரில் நடைபெற்று வரும் முழு அடைப்பு போராட்டத்தால் தலைநகர் ஸ்ரீநகர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. கடந்த 68 ஆண்டுகளுக்கு முன்பு இதே நாளில் காஷ்மீரில் இந்திய ராணுவம் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் காஷ்மீர் பிரிவினைவாத தலைவர் கிலானி இன்று முழு அடைப்பு போராட்டத்திற்கு அழைப்பு விடுத்திருந்தார். இதனால் தலைநகர் ஸ்ரீநகர் உட்பட மாநிலம் முழுவதும் உள்ள பல்வேறு பகுதிகளில் கடைகள் அடைக்கப்பட்டிருப்பதோடு பள்ளி கல்லூரிகளும் மூடப்பட்டுள்ளன. வாகனங்கள் இயக்கப்படாததால் சாலைகள் வெறிச்சோடி காணப்படுகின்றன. அசம்பாவிதங்கள் நடைபெறாதவாறு காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். இதனால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக தமிழக மீனவர்கள் 34 பேரை இலங்கை கடற்படையினர் சிறைப்பிடித்து சென்றுள்ள நிலையில் அவர்களை மீட்க அரசுக்கு தமிழக மீனவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்திலிருந்து நேற்று 600க்கும் அதிகமான விசைப்படகுகளில் மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க சென்றனர். கச்சத்தீவு அருகே அவர்கள் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது அங்கு வந்த இலங்கை கடற்படையினர் மீனவர்கள் மீது நடத்திய தாக்குதலில் மீன்பிடி உபகரணங்கள் உள்பட பொக்கிஷம் என்பவரின் விசைப்படகும் சேதமடைந்தது. 5 விசைப்படகுகள் உள்பட 24 மீனவர்களை சிறைப்பிடித்த இலங்கை கடற்படையினர் தலைமன்னார் கடற்படை முகாமிற்கு கொண்டு சென்று விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதேபோல் புதுக்கோட்டை மாவட்டம் ஜெகதாப்பட்டினம் பகுதி மீனவர்கள் நெடுந்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது 2 விசைப்படகுகளுடன் 10 மீனவர்களை சிறைப்பிடித்த இலங்கை கடற்படையினர் அவர்களை காங்கேசன் துறைமுகத்தில் உள்ள கடற்படை முகாமிற்கு கொண்டு சென்றனர். கடலுக்கு மீன் பிடிக்க போனால் இலங்கை கடற்படையினர் ரொம்ப போட்டு பலகா மடி எல்லாம் சேதப்படுத்தி எங்களை அடித்து வெட்டி அனுப்பி விட்டாங்க. அதில் 7 போட்டு 34 பேர் சிறைப்பிடிச்சிட்டு போயிட்டாங்க. ஸ்ரீலங்கா நேவி இப்படி பண்ணிக்கிட்டே இருக்கு. இந்திய நேவி ஒன்றுமே கேட்க மாட்டேங்கிறாங்க.
இன்னைக்கு 7 படகு 34 மீனவர்களை மறுபடியும் இலங்கை கடற்படை நம்ம இந்தியன் பார்டர்லேயே வச்சு அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. இது மிகுந்த வேதனை அளிக்குது. மாறி மாறி இப்படி மீனவர்களை பிடிக்கிறதும் இது போக இன்னைக்கு படகை வேற முட்டி மிகவும் மூழ்கடிக்கிற நிலையில முட்டி சேதப்படுத்தி இருக்கிறாங்க. துரித நடவடிக்கை எடுத்து இந்த படகையும் மீனவர்களையும் மீட்டு கொடுக்கணும். பாரம்பரிய இடத்துல மீன் பிடிக்கிற உரிமையை வாங்கி கொடுக்கணும். கேரளத்தில் இருந்து வரும் ஆபத்தான கழிவுகளை தமிழகத்திற்குள் அனுமதிக்க கூடாது என தமிழக அரசை இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவனர் தலைவரான டாக்டர் பாரிவேந்தர் கேட்டுக் கொண்டுள்ளார். இது பற்றி டாக்டர் பாரிவேந்தர் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். கேரளத்தில் சேகரிக்கப்படும் இறைச்சி கழிவுகள், காய்கறி கழிவுகள், மருத்துவ கழிவுகள் உள்ளிட்டவை லாரிகளில் கொண்டுவரப்பட்டு தேனி, கோவை, நெல்லை, கன்னியாகுமரி மாவட்டங்களில் உள்ள நீர்நிலைகளில் கொட்டப்படுவதாகவும் மூட்டைகளால் கட்டி மண்ணில் புதைக்கப்படுவதாகவும் தெரிவித்துள்ள டாக்டர் பாரிவேந்தர், இரு மாநில எல்லையில் வாகனங்கள் சோதனை செய்யப்படும் நிலையில் இவ்வாறு கேரளத்தில் இருந்து கழிவுப் பொருட்களை ஏற்றி வரும் லாரிகள் சோதனை செய்யப்படாதது ஏன் என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். இயற்கை வளங்களுக்கு முக்கியத்துவம் அளித்து கடவுளின் தேசம் என போற்றப்படும் கேரளம் வஞ்சக நோக்கில் தமிழக எல்லைகளில் கழிவுகளை கொட்டி தமிழகத்தை கழிவுகளின் தேசமாக மாற்றி விடுவதாக குற்றம் சாட்டியுள்ள டாக்டர் பாரிவேந்தர், இதுபோன்ற சுகாதார சீர்கேட்டிற்கு வழிவகுக்கும் கழிவுகளை தமிழக எல்லைக்குள் ஒருபோதும் அனுமதிக்க கூடாது என்றும் இத்தகைய செயலில் ஈடுபடுவோர் மீது கடுமையான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றும் தமிழக அரசை கேட்டுக் கொண்டுள்ளார். தென்மேற்கு வங்கக்கடலில் உருவாக்கியுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை அதே இடத்தில் நீடிப்பதால் நாளை பருவமழை தொடங்க வாய்ப்புள்ளது என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இலங்கையை ஒட்டியுள்ள தென்மேற்கு வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாக்கியுள்ளதால் தமிழகத்தின் ஒரு சில இடங்களில் மழை பெய்துள்ளது. குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை அதே இடத்தில் நீடிப்பதால் தமிழகத்தின் தென்மேற்கு பருவமழை நாளை தொடங்க வாய்ப்புள்ளது எனவும் இதனால் கடலோர மாவட்டங்களில் கனமழையும் உள் மாவட்டங்களில் மிதமான மழையும் பெய்யும் என வானிலை ஆய்வு மைய இயக்குநர் ரமணன் தெரிவித்துள்ளார். சென்னையை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் மாலை அல்லது இரவு நேரங்களில் மழை பெய்யும் என்றும் ரமணன் கூறினார். நேற்று இலங்கையை ஒட்டியுள்ள தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவும் அந்த தாழ்வுபாதியானது அதே இடத்தில் நீடிக்கின்றது. அது வலுப்பெறவில்லை. இந்த தாழ்வுபாதியின் காரணமாக கடந்த 24 மணி நேரத்திலே ஓரிரு இடங்கள் மழை பெய்துள்ளது. வாரம் 24 மணி நேரத்தை பொறுத்தவரை இந்த தாழ்வுபாதி காரணமாக கடலோர மாவட்டங்களில் அநேக இடங்களிலும் உள் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் நாம் மழை எதிர்பார்க்கலாம். வடகிழக்கு பருவமழை துவங்குவதற்கான வாய்ப்பு பிரகாசமாக உள்ளது. கொக்கோ கோலா ஆலையை மூடக்கோரி தமிழக வாழ்வுரிமை கட்சியினர் போராட்டம். காவல்துறையினருடன் மோதல், 5 பேர் படுகாயம். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. அதிமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட மக்களுக்கு பயனுள்ள திட்டங்கள் எதுவாக இருப்பினும் திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் தொடர்ந்து செயல்படுத்தப்படும் என்று திமுக பொருளாளர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். நமக்கு நாமே 3ஆம் கட்ட பயணத்தை சேலத்தில் நேற்று தொடங்கிய திமுக பொருளாளர் மு க ஸ்டாலின் அங்குள்ள சட்டமன்ற தொகுதிகளில் மக்களின் குறைகளை கேட்டறிந்து வருகிறார். இன்று கல்லூரி மாணவர்களிடையே நடந்த கலந்துரையாடலில் கலந்து கொண்ட ஸ்டாலின் அவர்களின் அரசியல் சார்ந்த கேள்விகளுக்கு பதிலளித்தார். விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த கோரியும் சென்னை மாநகரில் நிலவும் குடிநீர் பிரச்சினைக்கு தீர்வு காண வலியுறுத்தியும் திமுக சார்பில் சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சென்னை மேற்கு மாவட்ட திமுக சார்பில் இன்று நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட செயலர் ஜே அன்பழகன், கட்சியின் அமைப்புச் செயலர் RS பாரதி, முன்னாள் அமைச்சர் ரகுமான் கான் உள்ளிட்ட திரளானவர்கள் கலந்து கொண்டனர். ஆர்ப்பாட்டத்தின் போது பருப்பு உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்வை கண்டித்தும் சென்னை மாநகரில் நிலவும் குடிநீர் பிரச்சினையை தீர்க்க வலியுறுத்தியும் முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. தலையில பேர் இடியாக விழுகிற அளவிற்கு விலைவாசி அவர்களை தாக்குகிறது. இதை தட்டி கேட்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தியிருக்கிறோம். எங்கே விலை குறைவாக இருக்கிறதோ அங்கே போய் பொருட்களை வாங்கி வந்து மக்களுக்கு மானிய விலையில் ரேஷன் கடையில் கொடுக்க வேண்டும் என்று கேட்டிருக்கிறோம். திருநெல்வேலியில் குளிர்பான ஆலையை மூடக்கோரி முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்ட தமிழக வாழ்வுரிமை கட்சியினர் மீது காவல்துறையினர் தடியடி நடத்தியதால்
5 பேருக்கு தலையில் படுகாயம் ஏற்பட்டது. திருநெல்வேலி மாவட்டம் கங்கைகொண்டானில் செயல்பட்டு வரும் கோகோ கோலா மற்றும் பெப்சி ஆலைகள் தாமிரபரணி ஆற்றில் இருந்து நாள்தோறும் 18 லட்சம் லிட்டர் தண்ணீர் எடுப்பதால் விவசாய நிலங்கள் வறண்டு போகும் நிலை ஏற்பட்டுள்ளதாக புகார் எழுந்துள்ளது. இந்த நிலையில் இந்த ஆலைகளை மூடக்கோரி தமிழக வாழ்வுரிமை கட்சித் தலைவர் வேல்முருகன் தலைமையில் அக்கட்சியினர் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட முயன்றனர். அப்போது காவல்துறையினர் அவர்களை தடுத்து நிறுத்தினர். பின்னர் மதுரை 4 வழிச்சாலையில் மறியலில் ஈடுபட முயன்ற அவர்கள் மீது காவல்துறையினர் நடத்திய தடியடியில் 5 பேரின் தலையில் காயம் ஏற்பட்டு ரத்தம் கொட்டியது. தடியடியால் அந்த இடமே போர்க்களம் போல் காட்சியளித்தது. அமைதியான முறையில் கைது செய்து கோஆபரேட் பண்ணியிருக்கிறோம். ஆனா அவங்க எங்களை ஏத்திட்டு போற அளவுக்கு வண்டி வாகனம் ஏற்பாடு பண்ணல. வண்டி வாகனம் இல்லைன்றாலும் அவங்க ரோட்ல உட்காந்து சாலை மறியலுக்கு போயிருக்காங்க. அதுவும் அவங்களை இவ்வளவு காட்டுமிராண்டித்தனமா அடிக்கிறது எந்த விதத்தில் நியாயம்? டிஎஸ்பி பேச்சுவார்த்தை பண்ணா கலைஞ்சு போறாங்க, வண்டி ஏறி போறாங்க. காவல்துறை ஆய்வாளர் இன்ஸ்பெக்டரும் வேண்டும் என்று தனியார் ஆலைக்கு ஆதரவாக இவ்வளவு மோசமாக படுமோசமாக காட்டுமிராண்டித்தனமாக இந்த தாக்குதலை நடத்தியிருக்கிறார்கள். சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் நடைபெறும் மீன்வள படிப்புக்கான கலந்தாய்வுக்கு தடை கோரி தூத்துக்குடி மீன்வள கல்லூரி மாணவர்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். தூத்துக்குடியில் உள்ள தமிழ்நாடு மீன்வள பல்கலைக்கழகத்தின் கீழ் 2 கல்லூரிகள் மற்றும் 1 மீன்வள பொறியியல் கல்லூரி செயல்பட்டு வருகிறது. இந்த நிலையில் சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் இளநிலை பட்டப்படிப்பு தொடங்கப்படும் என அறிவித்து அதற்கான கலந்தாய்வு நடைபெற்று வருகிறது. இந்த கலந்தாய்வு முறையாக நடைபெறவில்லை என்பதால் அதை தமிழக அரசு தடை செய்ய வேண்டும் என கூறி தூத்துக்குடி மீன்வள கல்லூரி மாணவர்கள் பல்வேறு போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக இன்று கல்லூரி வளாகத்தில் மாணவர்கள் உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டனர். அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் பார்த்தீங்கன்னா கலந்தாய்வு முடிச்ச அன்னைக்கு வகுப்பறை தொடங்கியிருக்காங்க. இது ஒரு அரசாங்க கலந்தாய்வு முறையில் நடைபெறல. அது எங்களுக்கு ஒரு சந்தேகத்தை அளிக்குது சார். இந்த அண்ணாமலை பல்கலைக்கழகம் பார்த்தீங்கன்னா ஐசிஆர் ரெகனைசிங் பண்ணாமல் ஆரம்பிச்சிருக்காங்க. நாளைக்கு ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக அந்த மாதிரி ஐசிஆர் ரெகனைசிங் இல்லாமல் ஆரம்பிச்சாங்கன்னா அது ஒரு நேஷனல் இஷ்யூ ஆகும் சார். அதனால் அரசாங்கம் இதுக்கு தகுந்த நடவடிக்கை எடுத்தாகணும். டெல்டா மாவட்டங்களில் ஷேல் எரிவாயு எடுப்பதற்கு எதிராக தொடுக்கப்பட்ட வழக்கில் விளக்கம் அளிக்க கோரி மத்திய மாநில அரசுகளுக்கு தென்மண்டல பசுமை தீர்ப்பாயம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. தஞ்சை, திருவாரூர், நாகப்பட்டினம் மாவட்டங்களில் ஷேல் எரிவாயு எடுப்பதற்கு எதிராக தொடுக்கப்பட்ட வழக்கு சென்னை பசுமை தீர்ப்பாயத்தில் இன்று விசாரணைக்கு வந்தது. நீதிபதி ஜோதிமணி, பேராசிரியர் நாகேந்திரன் ஆகியோர் அமர்வு முன்பு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் ஆர் நல்லக்கண்ணு, மதிமுக பொதுச் செயலர் வைகோ ஆகியோர் ஆஜராகி விளக்கம் அளித்தனர். வழக்கை விசாரித்த பசுமை தீர்ப்பாயம் மத்திய மாநில அரசுகள் விளக்கம் அளிக்குமாறு கோரி நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. வழக்கின் மீதான விசாரணை அடுத்த மாதம் 16ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இதேபோன்று ஸ்ரீவைகுண்டம் அணையில் சட்டவிரோதமாக மணல் அள்ளுவது குறித்த வழக்கில் பொதுப்பணித்துறை கண்காணிப்பில் மணல் அள்ளுமாறும் ஒப்பந்ததாரர் பொதுமக்கள் அரசு அலுவலர்களுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்றும் இதுகுறித்த வழக்குகளை காவல் கண்காணிப்பாளர் தலைமையில் விசாரிக்குமாறும் உத்தரவிடப்பட்டது. வழக்கின் அடுத்த விசாரணை அடுத்த மாதம் 27ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது. தூர்வாருகிறோம் என்ற போர்வையில் மணல் அள்ளுகிற வேலை அங்கே நடைபெற்றதால் இந்த மணல் கொள்ளையை தடுப்பதற்காக குரல் கொடுக்க நேரிட்டது. முதல் 2 பகுதிகளை தவிர எங்கும் தூர்வாரக்கூடாது. வேறு பகுதிகளில் எந்த விதமான மணல் எடுப்பதை போன்ற எதுவும் நடக்கக்கூடாது. தவறாக மணல் கொள்ளை நடுவதை அனுமதிக்க முடியாது என்பதையும் கூட தெரிவித்திருக்கிறார்கள். புதுக்கோட்டை மாவட்டம் கட்டுமாவடி கடலோரத்தில் கரை ஒதுங்கிய திமிங்கலத்தின் உடல் அகற்றப்படாததால் துர்நாற்றம் வீசுவதாக மீனவர்கள் புகார் தெரிவித்துள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே உள்ள கட்டுமாவடி மீனவ கிராமத்தின் கடலோர பகுதியில் கடந்த வெள்ளிக்கிழமை மாலை இறந்த திமிங்கலம் ஒன்றின் உடல் ஒதுங்கியது. இதுகுறித்து கடலோர காவல் படையினருக்கு மீனவர்கள் தகவல் தெரிவித்தனர். மருத்துவ குழுவினரோடு வந்த அவர்கள் ஆய்வு நடத்திய பின்னர் திமிங்கலம் இறந்து 10 நாட்களுக்கு மேலாகி இருக்கும் என்று தெரிவித்தனர். இந்நிலையில் திமிங்கலத்தின் உடலை அகற்றுவதற்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. கரை ஒதுங்கி 5 நாட்களாகியும் அதனை அகற்றாததால் அப்பகுதியில் துர்நாற்றம் வீசுவதாக மீனவர்கள் புகார் தெரிவிக்கின்றனர். கரூரில் தனியாருக்கு சொந்தமான பேருந்து கூடு கட்டும் நிறுவனத்தில் நேரிட்ட தீ விபத்தில் 2 பேருந்துகள் எரிந்து சேதமாகின. கரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே பாலசுப்ரமணியம் என்பவருக்கு சொந்தமான பேருந்து கூடு கட்டும் நிறுவனம் இயங்கி வருகிறது. இங்கு 2 பழைய பேருந்துகளை புதுப்பிக்கும் பணியில் தொழிலாளர்கள் ஈடுபட்டிருந்த நிலையில் ஒரு பேருந்தில் ஏற்பட்ட தீ மற்றொரு பேருந்துக்கும் பரவியது. இதனையடுத்து தகவலின் பேரில் அந்த இடத்திற்கு வந்த தீயணைப்புத் துறையினர் தண்ணீரை பீச்சி அடித்து தீ மேலும் பரவாமல் தடுத்து அணைத்தனர். இந்த தீ விபத்தில் 2 பேருந்துகள் முற்றிலும் எரிந்து சேதமடைந்தன.
இந்த மாதிரி 2 பஸ்கள் பழைய வண்டி, அதாவது பாடி கட்டுற வண்டிங்க வந்து திடீர் வந்து தீ விபத்துக்குள்ளானது. எங்களுக்கு தகவல் கிடைச்சோடனே எங்கள் வண்டி 2 வண்டிகள் மூலயமா வந்து இந்த ஃபயரை வந்து தீ விபத்தை வந்து இம்மிடியேட்டாக புட் அவுட் செஞ்சதுனால பெரிய தீ விபத்து தவிர்க்கப்பட்டது. ஈரோட்டில் தனியார் பீடித்தூள் கிடங்கில் இன்று அதிகாலை ஏற்பட்ட தீ விபத்தில் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான 5 டன் பீடித்தூள் சேதமடைந்தது. ஈரோடு வீரப்பன் சத்திரத்தில் உள்ள பீடி தயாரிப்பு நிறுவனத்தின் பீடித்தூள் கிடங்கு மாமரத்துப்பாளையத்தில் உள்ளது. இங்கு சுமார் 200 டன் அளவு பீடித்தூள் வைக்கப்பட்டிருந்தது. இன்று அதிகாலை கிடங்கில் தீ ஏற்பட்டது. இதுகுறித்து காவலாளி தீயணைப்புத் துறையினருக்கு தகவல் அளித்ததை அடுத்து தீயணைப்புத்துறை வீரர்கள் 1 மணி நேரம் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்துள்ளனர். இதில் 5 டன் மதிப்பிலான பீடித்தூள் சேதமடைந்தது. தீ விபத்து குறித்து வீரப்பன் சத்திரம் காவல்துறையினர் வழக்கு பதிந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். வண்டலூரில் உள்ள அறிஞர் அண்ணா உயிரியல் பூங்காவில் 2 காட்டெருமை கன்றுகள் பிறந்ததை அடுத்து பூங்காவில் உள்ள காட்டெருமைகளின் எண்ணிக்கை 21ஆக உயர்ந்துள்ளது. சென்னை வண்டலூர் அருகே உள்ள அறிஞர் அண்ணா உயிரியல் பூங்காவில் உள்ள ரேமா என்ற 4 வயது காட்டெருமை தனது முதல் குட்டியாக ஆண் கன்றையும், இதேபோல் காவேரி என்ற மற்றொரு 6 வயதான காட்டெருமை தனது 3வது குட்டியாக பெண் கன்றையும் கடந்த வாரம் ஈன்றது. புதிதாய் பிறந்துள்ள இக்கன்றுகளுடன் சேர்த்து பூங்காவில் உள்ள காட்டெருமைகளின் எண்ணிக்கை 21ஆக உயர்ந்துள்ளது. மேலும் புதிதாய் பிறந்துள்ள 2 கன்றுகளுக்கு சிறப்பு உணவாய் தேங்காய், கடலை புண்ணாக்கு, வாழைப்பழம் என்று வழங்கப்படுகின்றது. மேலும் பொதுமக்களும் இந்த கன்றுகளை ஆர்வத்துடன் பார்த்து செல்கின்றனர். வண்டலூர் சுற்றி பார்க்கறதுக்கு வந்திருக்கிறேன். இங்கே காட்டெருமை வந்து குட்டி போட்டிருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப ஹெல்த்தியாக நல்லா இருக்குது. அதுமாரி இங்கே ரோடு மெயின்டெனன்ஸு, ஜூலாம் வந்து ரொம்ப க்ளீனாக நீட்டாக வச்சுருக்கிறாங்க. கடலூர் மாவட்டம் பெரியப்பட்டு பகுதியில் சாயப்பட்டறை தொழிற்சாலை அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து 30 கிராம மக்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். கடலூர் மாவட்டம் பெரியப்பட்டு பகுதியில் ஜவுளி பூங்கா அமைப்பதற்காக சுற்றி உள்ள கிராம மக்களின் விவசாய நிலங்கள் கையகப்படுத்தப்பட்டன. ஆனால் அந்த நிலங்களில் தற்பொழுது சாயப்பட்டறை தொழிற்சாலை அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மக்கள் வாழ்வாதார இயக்கம் சார்பில் அன்னப்பன்பேட்டை, குமாரப்பேட்டை உள்ளிட்ட 30 கிராம மக்கள் பெரியப்பட்டு பேருந்து நிலையம் அருகே உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதில் கலந்து கொண்டு பேசிய அணு உலை எதிர்ப்பாளர் சுப உதயகுமார், சாய தொழிற்சாலைகளை எதிர்த்து தொடர்ந்து போராடப் போவதாக தெரிவித்தார். சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவிலில் மருது பாண்டியர்களின் 214வது குருபூஜை விழா இன்று காலை தொடங்கியதை அடுத்து அரசியல் தலைவர்கள் உட்பட மக்கள் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவிலில் உள்ள மருது பாண்டியர்கள் நினைவிடத்தில் அவர்களது 214வது குருபூஜையை ஒட்டி கோவை காமாட்சிபுரி ஆதீனம் சிவலிங்கேஸ்வரர் சுவாமிகள் தலைமையில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. இதனைத் தொடர்ந்து திரளான பெண்கள் பால்குடங்களுடன் ரத வீதிகளில் ஊர்வலமாக சென்று மருதுபாண்டியர்களின் சிலைகளுக்கு பாலாபிஷேகம் செய்து வழிபட்டனர். இன்று மாலை 6 மணி வரை அஞ்சலி செலுத்தும் நிகழ்வுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள நிலையில் மாவட்டம் முழுவதும் 2000க்கும் அதிகமான காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். காளையார் கோவில் அவருடைய திருசமாதியிலே ஆண்டுதோறும் குருபூஜை பெருவிழா லட்சக்கணக்கான பக்தர்கள், தொண்டர்கள் கலந்து கொண்டு அவருக்கு அஞ்சலி செலுத்தி மரியாதை செய்து வருகின்றார்கள். பால்குட அபிஷேகங்கள், உலக நலன் கருதி வேலி வழிபாடு, அபிஷேக ஆராதனை வழிபாடு இவை அனைத்தும் இன்று முழுவதும் சிறப்பான முறையிலே நடைபெறுகின்றது. மதுரையில் இந்திய ஜனநாயக கட்சியின் சார்பில் மருது பாண்டியர்கள் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. மாமன்னர் மருது பாண்டியர்களின் குரு பூஜை இன்று கொண்டாடப்பட்டு வருகிறது. இதையொட்டி மதுரை தெப்பக்குளத்தில் உள்ள மருது பாண்டியர் சிலைக்கு இந்திய ஜனநாயக கட்சியின் சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. இந்திய ஜனநாயக கட்சியின் சார்பில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் மாநில துணை பொதுச் செயலர் நெல்லை ஜீவா, தென்மண்டல அமைப்பு செயலர் இருதயராஜ் மற்றும் தம்புராஜ், வினோத்குமார், ஞானேஸ்வரர் உள்பட கட்சி நிர்வாகிகள் பங்கேற்றனர். டாக்டர் பாரிவேந்தர் அவர்களின் சார்பாகவும் இளையவேந்தர் அவர்களின் சார்பாகவும் மருதுபாண்டியனார் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்துள்ளோம். சுதந்திர போராட்டத்திற்கு வித்திட்டவர் இந்த மருது சகோதரர்கள். மக்களின் பண்பாட்டுக்காக, மக்களின் பயனுக்காக ஆறுகளையும் குளங்களையும் ஏரிகளையும் வெட்டி அந்த பகுதிகளில் செம்மையாக இருப்பதற்கு எல்லா ஏற்பாடுகளையும் செய்தவர்.
இந்திய ராணுவத்தின் தரைப்படை நாளை ஒட்டி சென்னை ஆலந்தூரில் உள்ள ராணுவ அலுவலர் பயிற்சி மையத்தில் ராணுவ வீரர்களின் அணிவகுப்பு நடைபெற்றது. 1947ஆம் ஆண்டு இதே அக்டோபர் மாதம் 27ஆம் நாளில் இந்திய தரைப்படை உருவாக்கப்பட்டது. அதனை நினைவு கூறும் வகையில் சென்னை ஆலந்தூரில் உள்ள ராணுவ அலுவலர்கள் பயிற்சி மையத்தில் தரைப்படை வீரர்களின் அணிவகுப்பு மரியாதை நடைபெற்றது. இந்த விழாவில் மேஜர் ஜெனரல் வி.டி. சாக்லே பங்கேற்று உயிரிழந்த வீரர்கள் நினைவாக அமைக்கப்பட்டிருக்கும் நினைவு மண்டபத்தில் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினார். பாசல் உள் அரங்கு டென்னிஸ் போட்டி, ரஃபேல் நடால் அபார வெற்றி. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இனி அயலக செய்திகள். கொலம்பியாவின் பொயகா மாகாணத்தில் கிளர்ச்சியாளர்கள் நடத்திய அதிரடி தாக்குதலில் 12 ராணுவ வீரர்கள் உயிரிழந்துள்ளனர். கொலம்பியாவின் மத்திய பகுதியில் உள்ளது பொயகா மாகாணம். இங்கு நடைபெறவுள்ள உள்ளாட்சி தேர்தலுக்கான வாக்குப்பதிவு இயந்திரங்களை ராணுவ வீரர்களும் காவல்துறையினரும் வாக்குச்சாவடிக்கு கொண்டு சென்றனர். அப்போது குய்கான் மலைப்பகுதியில் மறைந்திருந்த கிளர்ச்சியாளர்கள் ராணுவ வாகனம் மீது தாக்குதல் நடத்தினர். இந்த தாக்குதலில் 11 ராணுவ வீரர்கள், காவல்துறை அலுவலர் ஒருவர் என 12 பேர் உயிரிழந்தனர். மேலும் இந்த தாக்குதலில் 3 ராணுவ வீரர்கள் படுகாயமடைந்துள்ளதாகவும் 2 ராணுவ வீரர்கள், 2 தேர்தல் அலுவலர், 1 காவல்துறை அலுவலர் உள்பட 5 பேரை காணவில்லை என அந்த நாட்டின் அதிபர் இமானுவேல் காண்டோ தெரிவித்துள்ளார். சுவிட்சர்லாந்தில் நடைபெற்று வரும் பாசல் உள்ளரங்கு டென்னிஸ் போட்டியின் முதல் சுற்று ஆட்டத்தில் ஸ்பெயினின் ரஃபேல் நடால் செக் குடியரசின் லூகா ரோசலை வீழ்த்தி 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். சுவிட்சர்லாந்தில் 7வது பாசல் உள்ளரங்கு டென்னிஸ் போட்டி நடைபெற்று வருகிறது. இதில் முதல் சுற்று ஆட்டத்தில் உலக தரவரிசை பட்டியலில் 3வது இடத்தில் உள்ள ரஃபேல் நடாலும் லூகா ரோசலும் மோதினர். விறுவிறுப்பாக நடைபெற்ற ஆட்டத்தில் முதல் செட்டை 6-1 என்ற கணக்கில் கைப்பற்றிய ரோசல் நடாலுக்கு அதிர்ச்சி கொடுத்தார். பின்னர் சுதாரித்து ஆடிய நடால் அடுத்த 2 செட்களை 7-5, 7-6 என்ற கணக்கில் கைப்பற்றி 2வது சுற்றுக்கு முன்னேறினார். ஆபரண தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 8 ரூபாய் அதிகரித்துள்ளது. சென்னையில் ஆபரண தங்கம் கிராமிற்கு 1 ரூபாய் அதிகரித்து 2529 ரூபாய்க்கும், சவரன் 20,232 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. 24 கேரட் தூய தங்கம் 10 கிராம் 10 ரூபாய் அதிகரித்து 27,050 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளி 1 கிராம் 10 காசுகள் அதிகரித்து 39 ரூபாய் 70 காசுகளுக்கும், கட்டி வெள்ளி 1 கிலோ 30 ரூபாய் அதிகரித்து 37,060 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. பிளாட்டினம் விலையில் மாற்றமில்லாமல் 1 கிராம் 2,773 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நேரடி அந்நிய முதலீட்டு கொள்கைகளை மேலும் தளர்த்த முடிவு. நிதியமைச்சர் அருண்ஜேட்லி தகவல். டெல்லியில் கேரள அரசு இல்லத்தில் அத்துமீறிய காவல்துறையினர். கேரள முதல்வர் உம்மன் சாண்டி கண்டனம். இலங்கை கடற்படையினர் தாக்குதல். 34 தமிழக மீனவர்களை சிறைபிடித்துச் சென்றனர். ஆபத்தான கழிவுகளை தமிழகத்திற்குள் அனுமதிக்கக்கூடாது. தமிழக அரசுக்கு டாக்டர் பாரிவேந்தர் வேண்டுகோள். இத்துடன் வேந்தரின் உச்சிவேளை பகல் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் மாலை 6 மணிக்கு வேந்தரின் அந்தி மாலை குறுஞ்செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.